9th standard chapter 7 mensuration exercise 7.1 9th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a land is in the shape of a rhombus. ஒரு land நிலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாய் சதுர வடிவத்தில் இருக்குது, ராம்பஸ் ஷேப்பில் இருக்குது. பெரிமீட்டர் ஆஃப் த லேண்ட் இஸ் 160 மீட்டர். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 மீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டயகனல் இஸ் 48 மீட்டர். ஒரு டயகனல் இதுதான் ஏபிசிடி ராம்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சாய் சதுரம். அதில் பார்த்தீங்கன்னா டயகனல் நீங்கள் எந்த டயகனல் வேணாலும் வச்சுக்கலாம், ஏசின்னு வச்சுக்கலாம், பிடின்னு வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பிடி ஒரு டயகனல் அதோடைய மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 மீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா இந்த லேண்டோடைய மொத்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராம்பஸ் இஸ் ஈக்குவலன் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். அதாவது சாய் சதுரம் மாதிரியே இருக்கக்கூடிய பண்புகள் சிலது ஒரே மாதிரியே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அப்போது பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது சதுரத்தின் சுற்றளவுடைய என்ன ஃபார்முலாவோ அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பெரிமீட்டர் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 4 into a அல்லது 4 into சைடு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ 4 into சைடு இஸ் ஈக்குவல் டு 160. அப்போ நமக்கு அந்த சைடுக்கு பேர் ஏன்னு கொடுத்துருக்கிறோம், இல்லைனா சைடு பக்கம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். 160 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். அப்போ அது அடுத்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ டிவைடட் பை 4. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு 4 4 are 16 ஒரு 0 போட்டுக்கும். யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ அப்போ ஏவுடைய வேல்யூ மீட்டர். அதாவது ஒரு பக்க அளவு 40 அப்படின்னா எல்லாமே என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்கும். ஏன்னா இதில் எல்லா சைட்ஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும், சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோடைய பரப்பளவு ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எல்லாம் இந்த சைடை கண்டுபிடிச்சா இதுக்கு என்ன அளவு இருக்குதோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ ஒன்றத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 2ன்னு பண்ணிங்கன்னா மொத்த ஏரியா கவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நம்ம அதுக்கு பேர் என்ன இருக்குது, இன் ட்ரையாங்கிள். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி. ஏபிடியில் என்னென்ன அளவு இருக்குது, ஒரு அளவு ஏ, இது அதாவது நம்ம ஹெரான்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏவுடைய வேல்யூ, பியோடைய வேல்யூ, இது சியோடைய வேல்யூன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏவுடைய வேல்யூ 40, பியோடைய வேல்யூ 40, சியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெரான்ஸ் ஃபார்முலாக்கு, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ அப்போ 40 ப்ளஸ் 40 ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 டிவைடட் பை 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 128 டிவைடட் பை 2. ஸோ 128 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எஸ்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. இது மீட்டருன்றதுனால யூனிட்டை மீட்டராக போட்டுக்கும். இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, சரிங்களா? ஸோ இப்போது நம்ம வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். எஸ்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64, எஸ் மைனஸ் ஏ. அப்போ 64 மைனஸ் 40 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். எஸ் மைனஸ் பி. ஸோ 64 மைனஸ் 40 திரும்ப என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 24. அடுத்தது எஸ் மைனஸ் சி. ஸோ 64 மைனஸ் 48 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துடும். இப்போ 64 ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 8 are 64, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 8 வரும், 2 தடவை 24 இருக்குதுங்களா? அப்போ அந்த ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதும்போது ஒரு தடவை வந்துடும். 16க்கு ரூட் எடுக்க முடியும், என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். ஸோ 64க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8, 2 தடவை வர 24 இன்டூ போட்டுட்டு ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 768 ஏரியா இல்லைங்களா? ஸோ அப்போ பரப்பளவுனாலே என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இன்னொரு பார்ட் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாய் சதுரம் ராம்பஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன அளவு இருக்குதோ அதே அளவு தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore ஏரியா ஆஃப் த லேண்ட் நிலத்துடைய மொத்த பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 into 768 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1536 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் மொத்த லேண்டுடைய பரப்பளவு. தேங்க்யூ.